ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். உனக்குள் சில ஏமாற்றங்களும் 1000 விரக்திகள் இருந்தாலும் உன்னுடைய கனவுகளும் ஆசைகளும் விருப்பங்களும் குறைந்த பாடே இல்லை. உன்னுடைய கனவுகள் எல்லாமே வெறும் கனவாகவே முடிந்து விடுமோ என்று ஒவ்வொரு நிமிடமும் தவித்து கொண்டிருக்கிறாய். நீண்ட நாட்களாக நீ ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டிருந்தாய். அது இது நாள் வரைக்கும் நடக்கவே இல்லை. கனவாகியே போய்விடுமோ என்று நீ நினைத்த விஷயம் நடக்கப் போகிறது. நாளை வியாழன் வரமாக நீ நெடு நாட்களாக கனவு கொண்டிருந்த ஒரு விஷயம் திடீர் திருப்பம் ஏற்பட்டு உன்னிடமே வந்து சேரப்போகிறது. நான் அதை உன்னிடம் சேர்த்தே தீருவேன். இந்த நிகழ்வு திடீர் திருப்பமாக நிகழ்ந்து உனக்கு ஒரு பேர் அதிர்ச்சியை தரப்போகிறது. இந்த உலகத்தில் எல்லா செயல்களிலுமே எப்பொழுதுமே வெற்றி பெற்று கொண்டே இருக்க யாராலுமே முடியாது. எல்லாருக்குமே வாழ்க்கையில் வெற்றி தோல்வி, இன்பம் துன்பம், கஷ்டம் நஷ்டம் என்று எல்லாமே மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். அப்படி வருவதை எவ்வளவு தன்மையாக கையாள்கிறார்கள் என்பதில்தான் அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான சூட்சமமே அடங்கி இருக்கிறது. இந்த கணமே உன் மனதில் உண்டாக்கின்ற சோர்வு, பயம், கவலை, விரக்தி அனைத்தையும் தூக்கி எறிந்துவிடு. பொழுதுதான் நீ செய்யும் காரியங்களில் முழு கவனத்தோடு உன்னால் செய்ய முடியும் குழந்தையே. நேரம் பொன் போன்றது. அதை தேவையில்லாத விஷயத்திற்காக நினைத்து நினைத்து நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்காதே. உன்னை விட்டு சென்றவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் யோசிப்பதால் போனவர்கள் வந்து விடுவார்களா என்ன? அவர்கள்தான் நீ வேண்டாம் என்று உன்னை விட்டு சென்று விட்டார்களே. அதற்கு மேல் அவர்களை பற்றி யோசித்து என்ன ஆகப் போகிறது என்று நீ யோசித்துக் கொண்டே இருக்கிறாய். உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து நினைத்து, நீ வேண்டாம் என்று உதவி சென்றவர்களை நினைத்து நினைத்து, உன்னை வெறுத்தவர்களை நினைத்து நினைத்து உன் நேரத்தை நீதான் வீணடித்துக் கொண்டிருக்கிறாய். அதை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டு உன்னை வருத்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய். இது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல் நடந்து கொள்கிறாயா என்று உன்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என் கண்மணியே. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே பிரச்சனைகள் வந்துதான் போகும், இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் பொருட்படுத்தினால் வாழ்க்கையில் அடுத்த அடி கூட எடுத்து வைக்கவே முடியாது என் குழந்தையே. சில விஷயங்களை அப்படியே விட்டு விடுவதுதான் உனக்கு நல்லது. காலத்தின் கட்டாயத்தாலும் உன்னுடைய விதிவசத்தாலும் நீ செய்த கர்மாவின் வன்மையாலும் இதுவரை உன் வாழ்வில் நீ நினைத்தது எதுவுமே அரங்கேறவில்லை. இனிமேலாவது நான் ஆசைப்படுவது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு நீ என் கண்ணை பார்ப்பது எனக்கு புரிகிறது என் கண்மணியே. அதே சமயம் நான் ஆசைப்பட்டால் போதுமா? எனக்கு எதுவாது நடந்து விடுமா? நான் துரதிர்ஷ்டசாலி. நான் கேட்பது, விரும்புவது, ஆசைப்படுவது எதுவுமே எனக்கு நடக்கப் போவதில்லை என்று நீயே கேள்வியையும் கேட்கிறாய். அதற்கான பதிலையும் நீயே சொல்லிக்கொண்டு என் முகத்தை வெறுமனே பார்த்து கொண்டு நிற்கிறாய். என் அன்பு பிரியமே, என் வாழ்க்கை மட்டும் சிறப்பாக அமையவில்லை. என் வாழ்க்கையில் மட்டும் சோதனைகள் வருகிறது. நான் மட்டும் வாழ்க்கையில் துன்பத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் மட்டுமே எப்பொழுதும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. குறைந்தபட்சமாக நிம்மதி கூட என் வாழ்க்கையில் இல்லவே இல்லை என்று நீ நினைப்பதை முதலில் நிறுத்திவிடு. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையே பொக்கிஷமான வாழ்க்கைதான். அந்த வாழ்க்கையை வீணாக நேரத்தை செலவழித்து யோசித்து யோசித்து அந்த கிடைத்திருக்கும் பொக்கிஷமான வாழ்க்கையை வீணடித்து விடாதே. உனக்கான நேரம் வரும். அந்த நேரத்திற்காக பொறுமையாக காத்திரு. உனக்கு சாதாரணமாக தோன்றும் இந்த வாழ்க்கை பலருக்கு கனவாகி இருக்கின்றது. எனவே நிம்மதியாக இரு. உனக்கான நல்ல நேரம் வரும் என்று பொறுமையோடு காத்திரு. என் வாழ்க்கையில் அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. வந்தவுடன் நான் வெற்றியடைவேன். நான் ஜெயிப்பதற்காகவே பிறந்திருக்கிறேன்.
இந்த வாழ்க்கையை வெற்றியடைவதற்காகவே நான் உழைப்பேன், போராடுவேன், போராடிக்கொண்டே இருப்பேன். நிச்சயமாக நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன் என்று நல்ல எண்ணங்களை உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சொற்கள் போல் உன் வாழ்க்கையும் அப்படியே ஆகிவிடும். எண்ணம்தான் வாழ்க்கை. நல்லதே நினை, நல்லது நடக்கும். உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றுவேன் குழந்தையே. இனி சந்தோஷமாக வாழப்போகிறாய். நீ விரும்பிய வாழ்க்கை, விரும்பிய வேலை அனைத்தும் எனது பரிபூரண ஆசிர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ நினைப்பது எல்லாம் இனி நடக்கப் போகிறது கண்மணியே. உன் சாயப்பாவை மனதார நம்புகிறாயல்லவா? பின் உனக்கு இந்த கேள்வியே வேண்டாம். நீ நினைப்பதை நிச்சயமாக நடத்தி காட்ட உன் அப்பா உனக்கு இருக்கும் பொழுது எனக்கு யாருமே இல்லை என்ற வார்த்தையை மீண்டும் சொல்லாதே. இதை கேட்க என் மனம் எவ்வளவு வலிக்கிறது என்பது எனக்குத்தான் தெரியும் என் குழந்தையே. உன் எல்லா வழிகளையும் நான் தூக்கி எறிவேன். விசுவாசமும் பொறுமையும் நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். அனைத்தையும் நீ ஜெயித்து காட்டலாம். எழுந்திரு கண்மணியே. நம்பிக்கையோடு போராடு. வாழ்க்கை வாழ்வதற்கே. வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் நீ எதிர்நோக்கப் போகிறாய் இனி உன் வாழ்வில். உன் எதிர்கால வாழ்க்கையில் எல்லாமே இனி உனக்கு சாதகமாகவே அமையும். சில சோதனைகள் உன்னை மூழ்க செய்யும் அளவுக்கு இருக்க செய்யும். ஆனால் நீ மூழ்க மாட்டாய். நான் காப்பாற்றுவேன். உன் கையை எந்த இடத்தில் இருந்தாலும் நான் பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு என் பிள்ளையே. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. நீ வீழ்ந்து விடமாட்டாய். எல்லாம் சரியாகிவிடும் கூடிய விரைவில். எதற்குமே அஞ்சாதே. உன்னுடன் நான் இருக்கும் பொழுது எதற்காக பயப்படுகிறாய்? வாழ்க்கையில் கவலை கொள்ளாதே. உனக்கு வரவேண்டிய அனைத்தும் கூடிய விரைவில் உனக்கு கிடைக்க செய்வேன். நம்பிக்கையோடு இரு. நீ விரும்பிய வாழ்க்கையைத்தான் வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். அந்த நேரம் வரை பொறுமையாக காத்திரு. கலங்காமல் காத்திரு. கண்ணீரை வீணடிக்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் மீது நம்பிக்கை இருக்கிறதல்லவா? என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை இருக்கிறதல்லவா? பொறுமையாக இரு, கலங்காமல் இரு, தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் இனி உன் வாழ்வில் ஜெயம்தான், வெற்றிதான், அற்புதம்தான், சந்தோஷம்தான், ஆனந்தம்தான். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். உனக்கு அது தெள்ளத் தெளிவாகவே புரியும். நீ எனக்கு நன்றி சொல்லும் நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் என்னுடைய காலடியில் சமர்ப்பித்துவிட்டு நீ உன் வாழ்க்கையில் அமைதியாக வாழ முடிவு செய்து விட்டாயல்லவா? அனைத்தையும் நீ என்னிடம் சமர்ப்பித்த அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்ற வாக்கும் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இதோ உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் எல்லா துன்பங்களும் ஒரு முடிவுக்கு வந்து நீ என்னிடம் வந்து நன்றி மேல் நன்றி சொல்லும் நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. என் பிள்ளையில் மனதில் என்ன இருக்கிறது, மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உன் அப்பாவாகிய எனக்கு தெரியாமல் இருக்குமா? அல்லது புரியாமல் தான் போய்விடுமா? நீ சொன்னால்தான் எனக்கு புரியும் என்றில்லை. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் மன ஓட்டம் என்ன? நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கையில் என்னென்ன சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறாய்? அனைத்துமே உன் சாயப்பா பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அனைத்தையும் எனக்கு அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய மன வலிமையை சோதிக்கும்படிதான் எல்லா நிகழ்வுகளும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாம் சுகமாக போகிறது, எல்லாம் உனக்கு சாதகமாக போகிறது என்றுதான் கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் எந்த மாற்றமும் நிகழ்வதற்கான எந்த அறிகுறியுமே எனக்கு தோன்றவே இல்லையே சாயிநாதரே என்று நீ என்னிடம்
என்னை கேள்விக்குறியோடு பார்ப்பது எனக்கு தெளிவாகவே புரிகிறது. எதுவுமே மாறவில்லை என்று வருத்தம் கொள்கிறாயா? இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே நேர்மறை காலம், எதிர்மறை காலம் என்ற 2 காலம் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். அப்படி எந்த காலமாக இருந்தாலும் சரி, என்னுடைய பார்வை எப்பொழுதுமே என் பிள்ளைகள் மீதுதான் இருக்கும். அது நேர்மறையான காலமாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய உதவி உனக்கு மிக சுலபமாகவே கிடைத்துவிடும். அதுவே எதிர்மறையாக காலமாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய உதவி கிடைக்க சிறிது கால தாமதமாகும். ஆனால் தப்பாமல் கிடைத்தே விடும். நான் உன்னுடைய மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறேன். உன் கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்க, உன் கர்மாவிலிருந்து உன்னை விடுவிக்க, உன் போராட்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்க அத்தனை அவதாரங்களும் நான் எடுப்பேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன். எனக்கு நன்றி சொல்லும் நேரமும் உனக்கு நெருங்கிவிட்டது. எனவே எதை நினைத்தும் பயப்படாதே. முடிந்ததை நினைத்து வருத்தப்படாதே. வரப்போவதை நினைத்து கலங்காதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு. நீ பாபாவை சரணடைய அடைய வியக்கத்தக மாற்றம் உன் வாழ்வில் மட்டுமல்ல, உன்னிலும் நீ காண்பாய். குழந்தையே, உன் அப்பாவின் மீது நம்பிக்கையுடைய யாருமே அவ்வளவு எளிதாக கலங்கிவிட மாட்டார்கள். மலை போல் கவலை இருந்தாலும் என் அப்பா அதை பார்த்து கொள்வார் என்று சுலபமாக அந்த மலையை தகர்த்து எடுத்து விடுவார்கள். குழந்தையே, யார் உன்னை தூற்றினாலும் ஏளனமாக பேசினாலும் அதை பற்றி சிறிது கூட கவலைப்படாமல் உன் வேலையை திறம்பட நீ செய்து கொண்டே இரு. எதற்காகவும் யாருக்காகவும் உன் மனதில் வேதனையை சுமந்து கொள்ளாதே. மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசத் துவங்கும். உனக்கு அனைத்துமாக உன் சாயி தேவா இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த கேள்வி? என் வேண்டுதல் வீண் போய்விடுமா என்ற கேள்வி உன் மனதில் எண்ணவே கூடாது. எப்பொழுதுமே கலங்காமல் இரு. நான் உனக்கு எப்பொழுதுமே துணையாகவே இருப்பேன். குழந்தையே, நீ எப்பொழுதும் என்னிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்துமே பலிக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய பிரார்த்தனையாகவே இருக்கிறது. இது எனக்கு நன்றாகவே தெரியும் என் குழந்தையே. உனக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். உன்னை படைத்தவனுக்கு தெரியும். எனவே என் குழந்தையே, எப்பொழுதும் எனக்கு இதை கொடுங்கள் சாயப்பா, என் வாழ்க்கையை இப்படி மாற்றிவிடுங்கள் சாயப்பா என்று என்னிடம் இதை கொடுங்கள், அதை தாருங்கள் என்று கேட்காமல், சாயிநாதரே, என் வாழ்க்கைக்கு எது நன்மையோ அதை எனக்கு ஆசிர்வாதமாக கொடுத்தாலே நான் மிகவும் சந்தோஷமாக இருப்பேன். இப்படி மாற்றி வேண்டிப்பார், இப்படி பிரார்த்தனை செய்து பார். நீ நினைத்ததை விட 10 மடங்கு மேலாக நான் உனக்கு திருப்பித் தருவேன். குழந்தையே, நீ உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் வாழ விடலாம். உன்னை படைத்த, உன்னை இயக்கிக் கொண்டிருக்கும் உன் சாயப்பாவிற்கு தெரியாதா உனக்கு எதை எப்பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் என்று? ஏன் உன் மனதை குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? என் வேண்டுதல் வீணாகிவிடுமோ, என் வேண்டுதல் பறிபோகிவிடுமோ என்று ஏன் உனக்கு இந்த குழப்பம்? உன் வேண்டுதல் எப்படி தோற்று போகும் என்று நீ நினைக்கிறாய்? என்னிடம் பிரார்த்தனையாக வைத்த எதுவுமே நிச்சயமாக தோற்காது. என் பொக்கிஷமான பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய சமயத்தில், கொடுக்க வேண்டிய விஷயத்தை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது அது எப்படி தப்பும் என்று நீ நினைக்கிறாய்? நிச்சயமாக தப்பாது. உன் சாயப்பாவின் வாக்கு அப்படி. என் வாயிலிருந்து வீணாக சொற்கள் எழவே எழாது. நான் இருக்கிறேன் குழந்தையே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? உன்னை ஏளனமாக பார்த்து உன்னை வெறுத்தவர்களுக்கு முன்னால் நீ கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கும் அந்த அதிசயத்தை நான் நிகழ்த்தியே காட்டுவேன். இனி உன் வாழ்வில் ஏமாற்றமே இல்லை,
அனைத்துமே ஏறுமுகமாகவே இருக்கும். ஏற்றம் மட்டுமே நிறைந்திருக்கும் உன் வாழ்வில். இனி நீ தொட்டதெல்லாம் துவங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நிறைவேறும், உன் வேண்டுதல் எல்லாமே பலிக்கும். எது உன்னை விட்டு விலகினாலும் நகன்றாலும், யார் உன்னை விட்டு விலகினாலும் சென்றாலும், நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவும் மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். உன்னில் எப்பொழுதும் நான் இருப்பேன். நீ நிச்சயமாக தடைகளையெல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு உனக்கான சரியான பாதையில் பயணித்து வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக பறிப்பாய். அதோ அதை உன் சாயிநாதரோடு சேர்ந்து ருசிக்கப் போகிறாய். வாழ்க்கையில் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய். அதை நான் அடைய வைப்பேன். என் பிரியமே, நான் உன் குறைகளை தீர்த்து வைக்கும் பொழுது நீ என்னை முழுவதுமாக நம்புகிறாய். ஆனால் அதே சமயம் உன் குறைகளையும் உன் வேண்டுதல்களையும் நான் தீர்க்காத போது சாயிநாதர் என் பிரியமான கண்மணி மேல் முழுவதுமாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்றுதான் அர்த்தம். நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய். நிச்சயமாக தீர்த்து வைக்காமல் கொஞ்சம் தாமதப்படுத்துகிறேன் என்பதை புரிந்து கொள். எப்பொழுதுமே நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னிலையிலும் எப்பொழுதும் மண்டியிடுவதே இல்லை. நீ என்னுடைய பொக்கிஷம் அல்லவா? உனக்காக மற்றவர்களிடம் போய் எதற்காகவும் மண்டியிடாதே. நீ மண்டியிடவும் மாட்டாய். உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல மனதையும் பார்த்து அனைவரும் உன்னை விட்டு சென்று அனைவரும் உன்னை தேடி வருவார்கள். உன்னுடைய அன்பான அந்த மனதை பார்த்து உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே, உன் சாயிநாதரே உன் நேரில் வந்தாலும் பயனில்லாமல் தான் போகும். எனவே என் குழந்தையே, முதலில் உன் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை மீது நம்பிக்கை வை. உன்னில் இருக்கும் உன் சாயப்பா மீது நம்பிக்கை வைத்துக்கொண்டே இரு. எது நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நம்பிக்கை வைத்தால் காத்திரு, பொறுமையாக காத்திரு. உன்னுடைய அன்பு, பாசம், நம்பிக்கை அனைத்தும் உன்னிடம் நிறைந்து இருக்கிறது. உன் அன்பை உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் அந்த அன்பை வீணடிக்காதே. உன் சாயப்பா மேல் நீ வைத்திருக்கும் பாசமும் அன்பும் எப்பொழுதும் நான் உன்னை விட்டு விலகும் தன்மை ஏற்படாது. நான் அதை ஏற்படுத்தவும் மாட்டேன். நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு நல்லது செய்ய போகிறேன் உன் சாயப்பா? வாழ்க்கையில் வெற்றி பெற தகுதி ரொம்பவே அவசியம் என் குழந்தையே. அதில் தன்னம்பிக்கை, குறிக்கோள், திட்டமிடல் மிக மிக இந்த உலகில் நம்பிக்கை இல்லாதவர், நம்பிக்கையோடு இல்லாதவர் வாழ்வது மிக கடினம். குழந்தையே, கலங்காமல் இரு. இதை முழுவதுமாக கேள். உன்னுடைய மன வலிக்கு மருந்தாகவே இது இருக்கும். குழந்தையே, மன வலியால் மன வலிமையில்லாமல் வேதனையோடு உன் புத்தியெல்லாம் குழம்பிப் போய் சாயிநாதரே, நீங்கள் எனக்கு என்ன செய்தீர்கள் என்று கேள்வி கேட்கும் அளவிற்கு உன் மனம் தடுமாறிப்போய் கிடக்கிறது. உன் மனம் தெளிவு பெறும் என் குழந்தையே. இன்னும் சிறிது காலம்தான் இருக்கிறது. அதுவரை மனதை போட்டு வீணாக குழப்பிக் கொள்ளாதே. பொறுமையோடு காத்திரு. அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. உன்னை விட்டு நான் எங்கேயும் செல்ல மாட்டேன் குழந்தையே. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். எது நடந்தாலும் பொறுத்துக்கொள். உன் கவலைகளுக்கு காரணம் உன்னுடைய கர்ம வினைகளே என்பதை புரிந்து கொள். சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நான் எந்த தவறும் செய்யவே இல்லை, யாருக்கும் துரோகம் நினைக்கவே இல்லை என்று சொல்லுகிறாய். ஆனால் போன ஜென்மத்தில் நீ என்ன புண்ணியம் செய்தாயோ, என்ன பாவம் செய்தாயோ அதற்கேற்றால்தான் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். உன்னுடைய கர்மாவின் வலிமைகளை
உன்னுடைய வேதனைகளுக்கான வலியை கொஞ்சமாவது உன் அப்பா குறைப்பேன். உன் வலிகளை நான் ஏற்றுக்கொள்வேன். நீ பொறுமையாக இரு. அனைத்தையும் சகித்துக் கொள்ள பழகிக்கொள். இந்த ஜென்மத்தில் நீ எந்த பாவமும் செய்யவில்லை. மற்றவர்களுக்கு எந்த துரோகமும் விளைவிக்கவும் இல்லை. மனதார் கூட மற்றவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் நீ கொடுக்கவே இல்லை. ஆனால் போன ஜென்மத்தில் நீ என்ன செய்தாய், எப்படி செய்தாய், என்ன செய்து கொண்டிருந்தாய் என்பது உனக்கு தெரியாதல்லவா? அதனால்தான் இப்பொழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய். குழந்தையே, கலங்காமல் இரு, பொறுமையாக இரு. உனக்கான குழந்தையே, வாழ்க்கையில் வேகமும் விவேகமும் சரிசமமாக இருக்க வேண்டும். ஒன்று குறைந்தாலோ ஒன்று அதிகமானாலோ உன் மனம்தான் வீணாக வேதனைப்படும். உன் வாழ்க்கைதான் பாடாய்ப்படும். எனவே தைரியமாக இரு. நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. உன் மீது நம்பிக்கை வை. உன் சாயப்பா மீது நம்பிக்கை வை. நீ தடுக்கி விழும் சமயத்தில் நான் உன்னை வீழ விடமாட்டேன். ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு உதவி செய்து உன்னை நிச்சயமாக காப்பேன். உன்னை வெற்றியடைய செய்வேன். பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும், மனம் வெறுமையற்று கிடைக்கும் பொழுது, இருக்கும் பொழுது கிடைக்கும் அன்பும் பயனை தரவே தராது. ஏதாவது தவறு செய்துவிட்டு அந்த குற்றத்தை நினைத்து நினைத்து வருந்தும் பொழுதுதான் ஒரு மனிதன் மனிதனாக அவதாரம் எடுக்கிறான். அந்த மனிதனின் மனத்தை பற்றியும் புரிந்து கொள்ள அவனால் முடிகிறது. ஏதாவது தவறு செய்தால் நம் மனசாட்சி என்னும் குற்ற உணர்வே நம்மை கொன்றுவிடும் என்ற பயம் எல்லோரிடமும் இருந்தால் யாருமே குற்றம் செய்ய நினைக்கக்கூட மாட்டார்கள். கடவுளால் அவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக நிறைவடையும். உன் அப்பாவாக அம்மாவாக அனைத்துமாக எப்பொழுதும் உன் சாயிநாதர் உனக்கு துணையிருப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது நீ தவறான பாதையில் எப்படி செல்வாய்? உரிமையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், நேர்மையில்லாத நட்பும், அது மட்டும் அல்லாமல் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் எப்பொழுதுமே நிரந்தரமே இல்லை என் குழந்தையே. இதை முழுவதுமாக நன்றாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் செயல்படு. உன்னை யாராவது ஏமாற்றினார்கள் என்றால் அவர்களிடம் மறக்காமல் நன்றி சொல்லிவிடு. ஏனென்றால் நீ மறுபடியும் மற்றவர்களிடம் ஏமாறாமல் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் மனதார நன்றி சொல்லிவிடு. அது மட்டுமல்லாமல் நல்லவர்களாக நடித்து உன்னிடம் பழகியவர்களுக்கும் நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் மற்றவர்களிடம் எப்படி ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் உனக்கு கற்றுக் கொடுத்ததற்காக மறக்காமல் நன்றியை சொல்லிவிடு. உன்னிடம் இருந்து விலகிய உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் வாழ்க்கையில் எப்படி தனியாக போராட வேண்டும், தனியாக நின்று சாதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் உன் நன்றியை சொல்லிவிடு. எல்லாம் கிடைத்தவர்கள்தான் எனக்கு எதுவுமே இல்லை என்று நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எதுவுமே கிடைக்காதவர்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாகத்தான் வாழ்கிறார்கள். எனவே என் குழந்தையே, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். கிடைக்காததை நினைத்து நினைத்து வருந்தாதே. போனது போகட்டும், முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி உன் வாழ்வில் நிகழப்போவதை மட்டுமே உன் மனதில் எண்ணிக்கொண்டிரு. எண்ணம் போல் உன் வாழ்வு நல்லபடியாகவே அமையும். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையை மாற்றுவேன் உன் சாயிதேவா. சாயிநாதரே, எத்தனை காலம்தான் என் வாழ்வு இப்படியே இருக்கும்? எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் விடியல் வரும்? இதுதானே உன் மன போராட்டத்திற்கும் உன் மனக்குழப்பத்திற்குமான கேள்வி. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன் வாழ்வில் சங்கடங்களையும் சோதனைகளையும் இது நாள் வரை அதிகமாக சந்தித்துள்ளாய். குழந்தையே, நீ உன் வாழ்வில் அதிகமாக சோதனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்றால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் அடியெடுத்து வைத்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். அதிகமாக துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி, ரெட்டிப்பு சந்தோஷம்,
புதுவிதமான ஆனந்தமும் ஆச்சரியமும் வந்து கொண்டே இருக்கிறது. கூடிய விரைவில் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும் என்றுதான் அர்த்தம். கண்மணியே, நீ உன் வாழ்வில் புதிதாய் ஒரு பயணத்தை மேற்கொள்ளப் போகிறாய். புதியதாய் ஒரு வழி, பிரகாசமான வழி உன் கண்களுக்கு தெரியப் போகிறது. அந்த வழியில் பயணிக்கப் போகிறாய். உன் அருகிலேயே உன் சாயப்பாவும் உன்னுடனேயே பயணிப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக, தகப்பனாக, உன் உற்றார் உறவினராக, அனைத்துமாக உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே.